அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிகவும் வலுவாக முழுமையாக பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மிகவும் வலிமை வாய்ந்த வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கிரனை சமகிரகமாக நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான நற்பலன்களை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இடம் 9ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் அபரிவிதமான நன்மைகளை 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் அபரிவிதமான மாற்றத்தை நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக 5, 10, 9 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. எனவேதான் வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுவது உறுதியாகவே பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. மங்களகாரகனின் வக்ர நிவர்த்தியால் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தையும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக மிகவும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல அதிரடியான நல்ல மாற்றத்தை மிகவும் வலுவாக இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் பலம் வரும்போது அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வார். தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிக சிறப்பான நல்ல மாறுதலை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. எனவே அதிரடியாக தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை முடிப்பதோடு மிக துரிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் துரிதமாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ர நிவர்த்தி எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது போன்ற நிகழ்வு என்பது அற்புதமாக நடைபெற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கர்மத்தில் வக்ரகதியில் திரும்பி அங்கிருந்து மிக வலுவாக பாகியஸ்தானத்தில் நுழைந்து வக்ரகதியில் சஞ்சரித்து பின்னர் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கடந்த சில மாதங்களாகவே வலுவிழந்த நிலையில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது பலம் பெறுவது மிக பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இனி தாரதப்பட்டை உறுதியாக கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் திருப்திகரமான சூழலும் நிறைவாக கிடைக்குங்க. மனதில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நம்பிக்கை உதிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கூட அதில் தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் துரிதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரத்தை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய். இதை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதோடு உங்களுடைய கருத்துக்களை செயல் வடிவம் கொடுப்பதால் மிக சிறப்பான லாபத்தை பெறுவதற்கான யோகமும் தொழில்துறை
வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அலுவலகத்திலும் தொழிலிலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனித்தனியாக விலகி இருந்தவர்கள் தற்போது ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இருந்த காரிய தடைகளை விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் அற்புதமான யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது பாகியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக 3, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிக்கிறார். எனவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக நெருக்கடி தடை என சந்தித்த பல காரியங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சிரமங்களை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த தருணத்துல எந்தவிதமான பணியாக இருந்தாலும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அற்புதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. சுகஸ்தானத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் முற்றிலுமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகுவதால் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்கள் அவரவர் வயதிற்கு ஏற்றவாறு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் 8ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் கிடைக்க போகிறது. இதோடு மட்டுமல்லாது 4ஆம் பார்வை 12ஆம் இடத்தில் பதிகிறதுங்க. 4ஆம் பார்வையான சுகஸ்தான பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் சுப விரயங்களாக இந்த தருணத்தை இனிமையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக மாறுகிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் வளர்ச்சி கிடைப்பதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தங்களது பெயரில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் மிகவும் சாதகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்றும் நீ தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும்.